பள்ளி ஆசிரியர் ஒருவர் ஆன்லைன் வகுப்பில் அரை நிர்வாணமாக மாணவிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் காட்சி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகி தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. PSBB பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மாணவர்களிடம் பாலியல் ரீதியிலான சீண்டல்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீதான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது காவல்துறை. சென்னை KK நகரில் உள்ள பத்மசேஷாதிரி பள்ளி மாணவிகளுக்கு அந்த பள்ளியின் வணிகவியல் ஆசிரியர் ராஜகோபாலன் பாலியல் தொந்தரவு அளித்து வருவதாக கடந்த மே மாதம் சமூக வலைதளத்தில் தகவல் வெளியானது. இது தொடர்பாக தமிழக அரசு தலைவர்கள் பலரும் கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். பள்ளி மாணவிக்கு அந்த பள்ளியில் ஆசிரியராக இருப்பவரே பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம் பெற்றோர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கடந்த மே 24ஆம் தேதி அசோக் நகர் காவல்துறையினர் அந்த பள்ளியின் முன்னாள் மாணவி அளித்த பாலியல் தொந்தரவு புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் ராஜகோபாலன் மீது போக்சோ பிரிவு உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேற்கொண்டு அசோக் நகர் மகளிர் காவல்துறையினர் அவரை கைதும் செய்தனர். மேலும் பத்மசேஷாதிரி பள்ளியில் பல மாணவிகளுக்கு இதேபோல் ஆசிரியர் ராஜகோபாலன் தொந்தரவு அளித்ததாக ஏராளமான புகார்கள் காவல்துறை முன்னிலையில் குவிய சென்னை மாநகர காவல் ஆணையரின் உத்தரவுப்படி கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆசிரியர் ராஜகோபாலன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதனை விசாரணை மேற்கொண்ட அசோக் நகர் மகளிர் காவல் நிலைய போலீசார் 17 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். காவல்துறை அளித்துள்ள தகவலின் அடிப்படையில் 300 பக்க குற்றப்பத்திரிகை ராஜகோபாலன் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. PSBB பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய காலங்களில் மாணவர்களிடம் பாலியல் ரீதியிலான அத்துமீறல்களில் அவர் ஈடுபட்டது அனைத்துமே அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்பு மூலம் மாணவர்களுக்கு பாடம் எடுத்த போது பல நேரங்களில் அவர் எல்லை மீறியுள்ளார். மாணவிகளுக்கு இரவு நேரத்தில் அவர் அனுப்பிய குறுஞ்செய்தி, போட்டோக்கள் இது அனைத்தின் ஸ்கிரீன்ஷாட்டும் அந்த குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட 17 மாணவர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் ஆதாரம், வாக்குமூலம் என 300 பக்கங்களை கடந்த இந்த குற்றப்பத்திரிகை மூலம் ராஜகோபாலன் மீது விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.